இன்றைக்கி நம்ம வந்து ரெக்ரேஷனில் இன்னொரு மாடல் பார்க்க போகிறோம். அதில் வந்து எப்படி கேட்பாங்க, டிட்டர்மைன் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் விச் பெஸ்ட் ஃபிட் த டேட்டா அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீ வந்து எக்ஸ் ஆன் ஒய்யும் ஒய் ஆன் எக்ஸையும் வச்சு பண்ணணும். ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன்னாவே இந்த இதுதான் ஈக்குவேஷன். எக்ஸ் ஆன் ஒய்க்கும் ஒய் ஆன் எக்ஸ்க்கும் நான் ஆல்ரெடி ஃபார்முலாஸ் கொடுத்தப்ப நான் வந்து இது கொடுத்துருக்கேன். எக்ஸ் ஆன் ஒய்க்கான ஈக்குவேஷன்ஸ் வந்து இந்த 3 இது. x is equal to a plus bx, summation x is equal to na plus b summation y, and summation xy is equal to y a b summation y square. இது வந்து x on y க்கு. அப்புறம் y on x க்கு ஃபார்முலா வந்து y is equal to a plus bx, summation y is equal to na plus b summation x, summation xy is equal to summation xa ப்ளஸ் பி சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து ஃபார்முலா. இது வந்து நீ வந்து ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ நீ வந்து இதை ஃபஸ்ட் லைன் மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கலாம். எப்போயுமே எக்ஸ் ஆன் ஒய். ஸோ எக்ஸ் ஆன் ஒய் அப்படின்னு வரும்போதே எக்ஸ் வந்து இங்கிட்டு இருக்கிறோம், எக்ஸ் ஆன் ஒய். ஸோ எக்ஸ் மேலே ஒய். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஒய். இதுதான் இது. சரியா? அடுத்தது வந்து என்னவா இருக்க போகுதுன்னா, எல்லாத்துக்கும் சமேஷன் கூட ஆட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பக்கத்தில் சமேஷன் எக்ஸ், ஏ பக்கத்தில் சமேஷன் ஆட் பண்ணோம்னா அது வேல்யூ இல்லாமல் ஆகிடும். அதனால் என் சேர்த்துக்கணும். சரியா? ப்ளஸ் பி சமேஷன் ஒய். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இது வந்து என்ன ஈக்குவேஷன், எக்ஸ் ஆன் ஒய். ஸோ வந்து ஒய்யை எல்லாத்துக்கிட்டையும் ஆட் பண்ணுறாப்புல இருக்கும் பாரு. சமேஷன் எக்ஸ் ஒய். இங்கே என் இருந்துச்சு. ஸோ எண்ணை தூக்கிட்டு ஒய்யேன்னு போடுறோம். பி இங்கே சமேஷன் ஒய் இருக்குது. ஒய் வந்து 2 டைம்ஸ் ஆகிடும், ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீ வந்து ஃபார்முலா வச்சுக்கலாம். ஸோ எக்ஸுக்கு இப்படி இருக்குன்னா ஒய்க்கு என்னவாக இருக்க போது, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ், சமேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ஏ ப்ளஸ் பி சமேஷன் எக்ஸ், சமேஷன் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஏ, சமேஷன் எக்ஸ்ஏ ப்ளஸ் பி சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்க போகுது. சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னலாம் நம்மளுக்கு தேவைன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்முலா படி சமேஷன் எக்ஸ் தேவை, என் தேவை, சமேஷன் ஒய் தேவை, எக்ஸும் ஒய்யும் தேவை, சமேஷன் எக்ஸ் ஒய் தேவை, அப்புறம் சமேஷன் ஒய் ஸ்கொயர் தேவை. ஸோ நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாமே தேவைப்படுது இந்த இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் தான் வேண்டியது இருக்கும். மற்றது எல்லாமே காமனாக இருக்கும். ஸோ ஒன் டைம் நீ கண்டுபிடிச்சாலே போதும். இதே வந்து 2 எக்ஸ் ஆன் ஒய்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒய் ஆன் எக்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் தேவை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி ப்ராப்ளம் கொடுப்பாங்கன்னா வெறும் இது மட்டும் கொடுப்பாங்க. சரியா? எக்ஸும் ஒய்யும் இப்படி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா ஏதாவது வேரியபிள் இருக்கும், ப்ரைஸ், டிமாண்ட், இந்த மாதிரி ஏதாவது 2 வேரியபிள் கொடுத்துட்டு நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரியா? இப்படி கொடுத்ததுக்கப்புறம் நீ என்னென்ன நம்மளுக்கு தேவைன்னு பார்த்தோம். சமேஷன் எக்ஸ் தேவை, சமேஷன் ஒய் தேவை, சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் தேவை, சமேஷன் ஒய் ஸ்கொயர் தேவை, சமேஷன் எக்ஸ் ஒய் தேவை. ஸோ ஃபஸ்ட் வந்து எக்ஸை டோட்டல் பண்ணிக்கிறாங்க, ஒய்யை டோட்டல் பண்ணிக்கிறாங்க. அடுத்து எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணி இந்த காலம் ஃபுல்லாக ப்ரேம் பண்ணணும். சரியா? ஸோ 10 × 10 100, 12 × 22 264, அந்த மாதிரி இந்த காலம் ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் வந்து 10 ஸ்கொயர் 100, 12 ஸ்கொயர் 144, 13 ஸ்கொயர் 169, இந்த மாதிரி இந்த காலம் ஃபுல்லாக. அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் வந்து 10 ஸ்கொயர் = 100, 22 ஸ்கொயர் = 484, 24 ஸ்கொயர் = 576. ஸோ இந்த மாதிரி ஒய் ஸ்கொயர் காலம் ஃபுல்லாக நம்ம வந்து டோட்டல் பண்ணிக்கிறோம். டோட்டல் பண்ணி வேல்யூஸை எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சமேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ஏ ப்ளஸ் பி சமேஷன் ஒய். ஸோ சமேஷன் எக்ஸ் இங்கே என்னது 113. ஸோ அதை அங்கே போட்டுறோம். அடுத்து என் எவ்வளவு 1 2 3 4 5 6 7. ஸோ 7a ப்ளஸ் பி சமேஷன் ஒய். சமேஷன் ஒய் இங்கே எவ்வளவு 182. ஸோ 182b. அடுத்து வந்து செகண்ட் ஈக்குவேஷன் சமேஷன் எக்ஸ் ஒய் 3186. அடுத்து சமேஷன் ஒய் எவ்வளவு 182a ப்ளஸ் சமேஷன் ஒய் ஸ்கொயரோட டோட்டல் எவ்வளவு 5188. ஸோ அது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன், நம்மளோட ரெக்யர்ட் ஈக்குவேஷன் என்னென்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஒய். அதுக்காண்டி தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு ஏவும் பியும் தேவை அப்படின்றதுனால சால்வ் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனை. ஸோ சால்வ் பண்ணுறதுக்கான என்ன பண்ணுறோம்னா, ஏதாவது ஒன்று வந்து சிம்பிளிஃபிகேஷன் மெத்தடில் பண்ணணும். ஸோ வந்து மேலே இருக்க ஈக்குவேஷனை 182ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், கீழே இருக்க ஈக்குவேஷனை 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அது எப்படின்னா, இந்த
ஏதாவது ஒரு வேரியபிளை நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் வந்து 7 கிட்டக்க 7ஐயும் 7 இங்கே 7 இங்கே 182. ஸோ வந்து இது ரெண்டையும் சால்வ் பண்ணுறதுக்காண்டி இங்கே வந்து 182ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த தனித்தனியாக பண்ணக்கூடாது, என்டையர் இதையுமே நம்ம வந்து 182ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 113 இன்ட்டு 182 எவ்வளவுனா 20566. அடுத்து 7 இன்ட்டு 182 எவ்வளவுனா 1274A. அடுத்து 182 இன்ட்டு 182 33,124. அதே மாதிரி 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 3186 இன்ட்டு 7 வந்து 22,302. 182 இன்ட்டு 7 வந்து 1274A. ஸோ இப்போ பார்த்தேன்னா இங்கே 1274A வருது, இங்கே 1274A வருது. ஸோ இப்போ வந்து நம்ம ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் 5188 இன்ட்டு 7 வந்து 36,316. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காண்டி என்டையர் ஈக்குவேஷனுக்கு கீழே இருக்க ஈக்குவேஷனுக்கு சைன் மாத்திரம் மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆனோடனையும் இங்கே வந்து மைனஸ் பண்ணுறோம். 36,316 மைனஸ் 33,124 மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் 3,192. ஏன் மைனஸ்னால் எது சைன் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது, மைனஸோட சைன் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ மைனஸ் 3,192. அண்ட் இங்கேயும் 22,000 தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ மைனஸோட சிம்பிள் வச்சுருக்காங்க. 22,302 மைனஸ் 20,566 பண்ணோம்னா 1,736. ஸோ B is equal to minus 1,736 divided by minus 3,192. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அண்ட் தென் ஸோ 1,732 divided by 3,192 வந்து 0.543. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து B மட்டும்தான் கிடச்சிருக்கு, நம்மளுக்கு வந்து இன்னும் என்ன கிடைக்கலன்னா A கிடைக்கல. ஸோ A எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ A கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரீவியஸாக இருந்த இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நான் Bயை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக A கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் வந்து இந்த ஈக்குவேஷனில் தான் நம்பர்ஸ் குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ நான் இந்த ஈக்குவேஷனை நான் சூஸ் பண்ணி இது பண்ணுறேன். ஸோ 113 is equal to 7A ப்ளஸ் 182 இன்ட்டு B வந்து வேல்யூ இப்போ தான் என்னென்னு கண்டுபிடிச்சோம்னா 0.543 கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த வேல்யூ தான் 0.543. ஸோ அதை வந்து போட்டுக்கிறோம். அடுத்து ஸோ 113 is equal to 7A, இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 98.826. ஸோ 7A ப்ளஸ் 98.826 is equal to 113. 7A is equal to 113 மைனஸ் இந்த இங்கிட்டு போகும்போது மைனஸாக மாறுது, மைனஸ் 98.826. 7A is equal to 14.174. A is equal to 14.174 divided by 7, that is equal to 2.02. So required equation is equal to x is equal to என்ன பார்த்தோம் A plus by. ஸோ வந்து A எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 2.02 ப்ளஸ் 0.543y. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ திரும்ப இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா y on xக்கு பண்ண போகிறோம். ஸோ அகெயின் சமேஷன் y எவ்வளவு அப்படின்றப்பல ஒவ்வொன்றையும் நீ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சமேஷன் y வந்து 182. ஸோ அந்த 182 போட்டேன். அடுத்து n வந்து 7A. ஸோ சமேஷன் x வந்து என்னது 113, அது அப்படியே போட்டாச்சு. அடுத்து xy வந்து என்னன்னு பார்த்தோம், xy 3186. சமேஷன் XA எவ்வளவு 113. அடுத்து சமேஷன் x ஸ்கொயர் A வந்து எவ்வளவு 1983. இது அவ்வளோ அழகாக நம்ம வந்து ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க ஈக்குவேஷனை 113ஆலையும் கீழே இருக்க ஈக்குவேஷனை 7ஆலையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். பண்ணோம்னா என்ன வருதுன்னா 113 இன்ட்டு 182 20,566. 7 இன்ட்டு 113 791. 113 இன்ட்டு 113 12769. சிமிலராக 3186 இன்ட்டு 7 22,302. 113 இன்ட்டு 7 791. 1983 இன்ட்டு 7 13,881B. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா
இதை சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது மைனஸில் ஆன்சர் வரும், ஏன்னா மைனஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ 1736 minus 1736 equal to minus 1112b அப்படின்னு வருது. இது 13,881 minus 12,769 வந்து பண்ணோம்னா minus 1112, ஏன்னா மைனஸ் சைன் தான் அதிகமாக இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் gets cancel. ஸோ 1112b is equal to 1736. b is equal to எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1736 divided by 1112. அதுதான் என்னன்னா b is equal to 1.56. இந்த இடத்துல வேணா ஒரு ஸ்டெப் நான் எழுதி காமிக்கிறேன். இது எப்படி வருதுன்னா b is equal to 1736 divided by 1112, that is equal to 1.56. ஸோ b வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ a கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எதுலையாவது சப்ஸ்டியூட் பண்ணோம். இதில் தான் சின்ன நம்பர்ஸாக இருக்குது. ஸோ நான் அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 182 is equal to 7a plus 113 into இப்போ b கண்டுபிடிச்சது 1.56. ஸோ 182 is equal to 7a plus 176.28. 113 into 1.56 வந்து 176.28. சரியா? ஸோ 7a is equal to 5.72. Yeah, 7a is equal to 5.72 எப்படி வந்திருக்குன்னா 7a is equal to 182. ஒரு ஸ்டெப் வேணால் இங்கேயும் நான் எழுதி காமிக்கிறேன். 7a is equal to 182 minus 176.28. அதாவது 7a வந்து இங்கிட்டே இருக்குது, இதுதான் இந்த பக்கம் போகுது. ஸோ 7a is equal to 182 minus 176.28. அதை பண்ணோம்னா 5.72. ஸோ 7a is equal to 5.72னா a is equal to 5.72 divided by 7, அதுதான் 0.81. ஸோ y is equal to 0.81 plus 1.56. ஆல்ரெடி நம்ம b கண்டுபிடிச்சிருக்கோம் 1.56 x. இதுதான் ரெண்டு ரெக்யர்ட் ஈக்குவேஷன். ஆன்சர் ரெக்யர்ட் equation of a straight line, or x is equal to 2.02 plus 0.543y and y is equal to 0.81 plus 1.56x. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்க்க தான் பெருசாக இருக்கும். இங்கே வந்து ஒரு கேல்குலேஷனே உனக்கு பெருசாக தேவையே இல்லை. உனக்கு வந்து இந்த டேப்லர் காலம் நீ ஃப்ரேம் பண்ணினாவே 10 மார்க்குக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. சமேஷன் எக்ஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு, சமேஷன் ஒய் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னா, சமேஷன் எக்ஸ் ஒய் கரெக்டாக, சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர், சமேஷன் ஒய் ஸ்கொயர், இந்த 5 விஷயங்களுமே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேனாவே மார்க் நல்லா கொடுத்துருவாங்க. ஸோ வந்து இந்த ப்ராப்ளம் ஒமிட் பண்ணாதீங்க. இந்த 3 ஈக்குவேஷன்ஸை படிச்சிட்டிங்கனாவே ரொம்ப ரொம்ப ஈஸி. சம்மை வந்து பார்த்து பயப்படாதீங்க. நிறையா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் நிறையா சம்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதை நீ ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணினாவே இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியாக யூ கேன் ஸ்கோர். ஓகேவா? தேங்க்யூ கேர்ள்ஸ்.